புதிதாக திறக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். கூடுதல் விவரம் செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சந்தோஷ், இன்றைய ஆய்வில் என்னென்ன விஷயங்கள் குறித்து அங்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். புதிதாக திறக்கப்பட்டுள்ள இந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தினை தற்போது அமைச்சர் சேகர் பாபு ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக பல்வேறு சிறப்பம்சங்களுடனும் அதே போல பயணிகளுக்கு ஏற்ற வசதியுடனும் கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பொதுமக்களுக்கும் அதே போல சென்னையிலிருந்து வெளியூருக்கு செல்லக்கூடிய பயணிகளுக்கும் ஒரு சிறந்த வகையில் இருப்பதாகவும் தற்போது தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒரு 3 தினங்களுக்கு முன்பாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறக்கப்பட்டுள்ள இந்த பேருந்து நிலையத்திலிருந்து பொதுமக்கள் அதிகப்படியாக தங்களது வெளியூர்களுக்கு பயணத்தை மேற்கொள்வதற்காக வருகை புரிந்திருக்கின்றனர். குறிப்பாக புதிதாக திறக்கப்பட்டுள்ள பேருந்து நிலையத்தில் எந்த மாதிரியான நிறை குறைகள் இருக்கிறது என்பதை கண்டறியவும் அதே போல அதிகாரிகள் எந்த அளவு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறித்தும் தற்போது சேகர் பாபு ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக பல்வேறு சிறப்பம்சங்கள் உடன் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தில் பயண தூரம் என்பது ஒரு குறைக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பேருந்து நிலையத்தை பொறுத்தவரையிலுமே விழா காலங்களின் போதும் அதே போல கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காகவே கோயம்பேடு நிலையத்தை தவிர்த்து இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமானது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்போது அந்த பயணம் மேற்கொள்வதற்கும் கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து ஒரு 15க்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் பயணிகள் சொந்த ஊர்களுக்கு செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தான் அணுகக்கூடிய சூழல் என்பதும் நிலவி வருகிறது. இந்த நிலையில் தங்களது பயணங்களை இன்னும் குறுக்கி தர வேண்டும் என்பதற்காக பயணிகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அதே போல போக்குவரத்து துறை சார்பிலும் தற்போது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து முன்பதிவு செய்து பயணத்தை மேற்கொண்டு வரும் பயணிகள் தொடர்ச்சியாக 20 முதல் 30 ரூபாய் வரையிலான அந்த கட்டணம் என்பதும் குறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான கட்டணத்திலிருந்து வங்கி கணக்கில் செலுத்துவதாக இருந்தது கையிலேயே தற்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த பேருந்து நிலையத்தின் கழிப்பறைகள் மற்றும் படுக்கை வசதிகள் உள்ளிட்ட மருத்துவ வசதிகள் என ஒரு தென்னாசியாவின் ஒரு முதன்மை இருக்கக்கூடிய பேருந்து நிலையமாகவே இந்த நிலையம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது வரையிலுமே பேருந்துகள் என்பதும் குறைவாக இயக்கப்பட்டு வருவதாக ஒரு குற்றச்சாட்டு என்பதும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக இன்னும் சில நாட்களில் பொங்கல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து அண்டை மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஆந்திரம், கேரளம் உள்ளிட்ட பேருந்துகளும் தற்போது இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தையே இருந்து கிளம்பும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். அதே போல அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மட்டுமல்லாமல் சிறப்பு பேருந்துகளும் இந்த பேருந்து நிலையத்திலிருந்து கிளம்புவதாக தெரிவித்திருக்கின்றனர். அந்த வகையில் பண்டிகை காலம் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிதாக திறக்கக்கூடிய இந்த பேருந்து நிலையத்தை தற்போது எல்லா துறை அதிகாரிகளிடமும் அதே போல வசதிகள் குறித்து பயணிகளிடமும் நேரடியாகவே அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தற்போது சந்தோஷ், தகவலுக்கு நன்றி.